வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கொத்தமல்லி சட்னி தான் ரொம்ப சுவையாகவும் சிம்பிளாகவும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 3 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 அப்படி இல்லைன்னா 3 சின்ன வெங்காயம் போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரைக்கட்டு அளவுக்கு நான் கொத்தமல்லி இலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய தண்டு பகுதியவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லாவே நம்ம வதக்கியாச்சு. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வந்துட்டு அரைக்கட்டு கொத்தமல்லிக்கு இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டும் மிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 சில் தேங்காயை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இந்த கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இந்த சட்னி கூடவே சேர்த்துடலாம். இப்போது சட்னி பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, நல்ல திட்டமான பதத்துக்கு இருக்குது. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே கொஞ்சமாக நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சட்னியில் வந்துட்டு ரொம்ப காரம் கம்மியாக தெரிஞ்சதுன்னா ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த சட்னி கூடவே சேர்த்துடலாம். இப்போது ரொம்ப சூப்பரான ரொம்பவே ஆரோக்கியமான கொத்தமல்லி சட்னி தயாராகிடுச்சு. இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.